எப்படி பெயரிடலான்னு பாருங்கள். நேர் அயனி நடுநிலை அணைவுகளில் மைய உலோக அல்லது அயனிக்கு பெயரிட தனிமங்களின் வழக்கமான பெயரானது எந்தவித மாற்றமும் இன்றி அப்படியே பயன்படுத்தணும். நேர் அயனியாக இருந்தாலும் சரி, நடுநிலை அணைவாக இருந்தாலும் சரி, நேர் அயனி ஸோ நடுநிலை அணைவுகளில் நாம் மைய உலோக அயனிக்கு அணு அல்லது அயனிக்கு பெயரிட தனிமங்களின் வழக்கமான பெயரை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே பயன்படுத்தணும். ஓகேவா? ஆனால் கவனிங்க, எதிர் அயனி அணைவுகளில் தனிமங்களின் பெயரோடு மைய உலோக அயனியினுடைய பெயரை எழுதும்போது ஏட்டுன்னு பின்னொட்டை சேர்த்து எழுதணும். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கவனிங்களேன். இப்போ K4FeCN6 இருக்குது அப்படின்னா இதில் 4+4- மின்சுமை. ஓகேவா? அடுத்து இதுக்கு 2+ இதுக்கு -1 × 6 -6 நமக்கு தெரியும். இப்போது இதனுக்கு பெயரிட்டோம். லாஸ்ட் கிளாஸில் இதுக்கு பெயரிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். பொட்டாசியம் ஹெக்ஸா. பாருங்கள், ஃபஸ்ட்டு நேர்மின் சுமை இருக்கக்கூடிய எளிய அயனி, நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியை தான் பெயரிடணும். ஸோ அதனால் பொட்டாசியம் அப்படின்னு பெயரிட்டோம். பொட்டாசியம் ஹெக்ஸா. ஏன்னா ஈனியினுடைய எண்ணிக்கையை கீழே இருக்கிறத பார்த்து சொல்லணும். பொட்டாசியம் அணைவு எதிரயனி. அணைவு எதிரயனியில் ஈனியினுடைய எண்ணிக்கை 6. ஹெக்ஸாசயனோ. பொட்டாசியம் ஹெக்ஸாசயனோ ஃபெரேட்டு 2. நான் இந்த இடத்துல இரும்புன்னு போடணும். ஆக்சுவலி நான் என்னென்னு சொல்கிறேன், ஃபெர்ரேட்டுன்னு சொல்கிறேன். ஏன் இதுக்கு பெயர் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்கணும். இதனுடைய பெயர் பொட்டாசியம். ஓகே. ஹெக்ஸா. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரேட். பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரேட் 2. பொட்டாசியம் ஹெக்ஸாசயனோ ஃபெர்ரேட்டு 2 அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல ஃபெர்ரேட்டுன்னு போடுறதுக்கான காரணம் என்னென்னா, மைய ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே என்ன மின்சுமை இருக்குது? எதிர்மின் சுமை. அணைவுக்கு மேலே எதிர்மின் சுமை இருந்துச்சு அப்படின்னா, அணைவு எதிர்மின் சுமை உடையதாக இருந்தால் மைய உலோக அயனியினுடைய பெயர் எழுதும்போது ஏட்டுன்னு பின்னொட்டை சேர்க்கணும். அதுவே நேர் அயனியாக இருந்தால் அந்த மைய உலோக அயனியினுடைய பெயரை அப்படியே போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அந்த மைய உலோக அயனியினுடைய பெயரை எழுதுனதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை ரோமன் குறியீட்டில் பக்கத்திலேயே குறிக்கணும். கீழே பாருங்கள். ஸோ Fe அப்படிங்கிறத ஃபெர்ரேட்டுன்னு குறிச்சிட்டோம். அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2 ரோமன் குறியீட்டில் போட்டிருக்கோம். அப்போ K4FeCN6 4- K4FeCN6 4- ஐயூபாக் நேம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் ஹெக்ஸா சயனோ ஃபெர்ரேட் 2. ஓகேவா? எஸ். இப்போ மைய உலோக அயனியினுடைய பெயருக்கு பக்கத்திலேயே அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை குறித்து காமிக்கணும். ஓகேவா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், கீழே தனிமம் கொடுத்துட்டாங்க, உலோகத்தினுடைய பெயர் கொடுத்துட்டாங்க. தனிமத்தினுடைய குறியீடு பார்த்திங்கன்னா Cr. அது குரோமியம். நேர் அயனியாக இருந்தால் குரோமியம்னு போடணும். எதிர் அணைவுகளில் நேர் அயனி அணைவுகளில் குரோமியம்னும் எதிர் அயனி அணைவுகளில் குரோமேட்டுன்னு குறிக்கணும். ஜிங்காக இருந்தால் துத்தநாகம், நேர் அயனியாக இருந்தால் துத்தநாகம்னும் எதிர் அயனியாக இருந்தால் ஜிங்கேட்டுன்னு குறிக்கணும். ஓகேவா? எதிர் அணைவில் இருந்துச்சுன்னா ஜிங்கேட்டுன்னு குறிக்கணும். அதுவே அலுமினியம் நேர் அயனியில் இருந்தால் அலுமினியம்னு அப்படியே பெயரை பயன்படுத்தணும். எதிர் அயனி அணைவில் இருந்தால் அலுமினேட்டுங்கிறத பயன்படுத்தணும். ஓகேவா? இரும்பினுடைய பெயரை நேர் அயனி அணைவில் எழுதும்போது அப்படியே அதனுடைய பெயரை பயன்படுத்தணும். இரும்பு அல்லது அயன்னு பயன்படுத்தலாம். எதிர் அயனி அணைவில் வந்தால் நாம் இரும்பை ஃபெர்ரேட்டுன்னு சொல்லணும். காப்பராக இருந்தால் தாமிரம்னு சொல்லணும். அதுவே எதிரயனி அணைவில் வந்தால் குப்பரேட்டுன்னு சொல்லணும். ஓகேவா? COO இருந்தால் கோபால்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். நேர் அயனியாக இருந்தால் கோபால்ட்டு, எதிர் அயனியாக இருந்தால் கோபால்டேட். எதிர் அயனி அணைவுக்குள்ளே இருந்தால் கோபால்டேட். நல்லா படிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், PB நேர் அயனி அணைவுகளில் இருந்தால் காரியம் லெட். அதுவே எதிர் அயனி அணைவுகளில் இருந்தால் ப்ளம்பேட். ஸோ எதிர் அயனி அணைவுகளில் இருந்தால் ப்ளம்பேட். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜிங்கிறது வெள்ளி. அதனுடைய நேரயனி அணைவுகளில் இருந்தால் சில்வர்னு சொல்லலாம்.
ஓகேவா? எதிரயனி அணைவில் இருந்தால் ஏஜி இருந்தால் நம்ம அதை என்னென்னு சொல்லணும்? அர்ஜென்டேட்டுன்னு சொல்லணும். ஓகேவா? எஸ்இஎன் நேரயனியில் இருந்தால் டின்னுனும் நேரயனி அணைவுக்குள்ளே இருந்தால் டின்னுன்னு அப்படியே பயன்படுத்தணும். அதுவே எதிரயனி அணைவில் இருந்தால் ஸ்டானேட் என்னென்னு சொல்லணும்? ஸ்டானேட்டுன்னு சொல்லணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டானேட். அதுவே ஏயு இருந்தால் நேரயனி அணைவில் இருந்தால் கோல்டு, எதிரயனி அணைவில் இருந்தால் அயுரேட் ஆரேட் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆரேட்டுன்னு சொல்லணும். ஏயு நேரயனி அணைவில் இருந்தால் கோல்டு, எதிரயனி அணைவில் இருந்தால் ஆரேட். ஸோ பிளாட்டினம் பார்த்திங்கன்னா நேரயனி அணைவில் இருந்தால் பிளாட்டினம்னு பயன்படுத்தணும், எதிரயனி அணைவில் இருந்தால் பிளாட்டினேட்டுன்னு பயன்படுத்தணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை இப்போ சொன்ன ஐயுபாக் விதிமுறைகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் விதிமுறைகள் நல்லா ரீகால் பண்ணால் தான் நம்ம ஐயுபாக் தெரியும் ஐயுபாக் எழுத முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். நான் சொன்னது தான், ஆல்ரெடி பெயரிட்டது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. K4FeCN6ன்னு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நம்ம ஒரு அணைவை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மின்சுமை கண்டுபிடிச்சு போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்போவுமே நம்ம ஒரு அணைவு பார்த்துட்டோம்னா அந்த அணைவுக்கு மின்சுமை கண்டுபிடிக்கணும். அந்த அணைவில் இருக்கக்கூடிய அயனிக்கு மின்சுமையை போடணும். இப்போ பாருங்கள், K4 கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், K4 ஓகே பாருங்கள், K4FeCN6 பாருங்கள். உங்களுக்கு மின்சுமை உடனே தெரியாது, நம்ம வர வர அதை அப்படியே மெமரி பண்ணிக்கணும். பொட்டாசியம் +1, ஸோ +1 × 4 4+, இதுக்கு 4 மைனஸ்ன்னு வருது. ஓகேவா? எஸ். அப்போ பார்த்திங்கன்னா -1 × 6 -6. ஸோ எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸு மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அணைவு எப்படி பிரியும்னா 4K + FeCN6 4- பிரியும். இதில் எளிய நேரயனியும் அணைவு எதிரயனியும் உருவாகும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நேரயனிங்கிறது K+. பாருங்கள், இது எப்படி பிரியும் அப்படின்னா K+ன்னு பிரியும், FeCN6 4- எதிரயனியாக பிரியும். K+ இருந்தால் நேரயனியினுடைய எளிய நேரயனி, அதனுடைய பெயர் பொட்டாசியம். ஸோ எதிரயனி அணைவுக்கு நம்ம கீழே பெயர் கொடுக்கலாம். இறுதியாக எளிய நேரயனி அணைவு எதிரயனி, ஏன்னா அணைவுக்கு மேலே மின்சுமை நெகட்டிவ் வந்திருக்கு, அதனால் அப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஈனி, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது மைய உலோக அயனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மைய உலோக அயனி அல்லது மைய உலோகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மைய உலோகம் Fe எதில் இருக்குது? எதிர் அணைவில் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே மின்சுமை நெகட்டிவாக இருக்குது. ஸோ எதிர் அணைவில் Feங்கிற மைய உலோகம் இருக்குது. சரி, மைய உலோக அயனி Fe2+, அது எதில் இருக்குது அப்படின்னா எந்த அணைவில் இருக்குன்னா எதிர் அணைவில் இருக்குது. எதிர் அணைவில் இருந்தால் நம்ம பெயர் எழுதும்போது என்ன போடணும்னு இப்போ தானே சொன்னோம்? ஃபெர்ரேட்டுன்னு போடணும். என்னென்ன போடணும்? ஃபெர்ரேட்டுன்னு போடணும். சரியா? அடுத்து பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈனி பாருங்கள், CN-. CNங்கிறது எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஈனி CN-. ஸோ இதை நம்ம சயனிடோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எதோடு இணைஞ்சிருக்குன்னா மைய உலோக அயனியுடன் கார்பன் மூலம் ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கியிருக்கு. ஸோ அதனால் நாம் பெயர் எழுதும்போது ஈனியினுடைய பெயரை எழுதி அதுக்கு பக்கத்தில் கேசின்னு போடணும். ஏன்னா மைய உலோக அயனி சியோட ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்கியிருக்கு. CN- ஈதல் சகப்பிணைப்பை ஏற்படுத்தும் அணு சி. ஸோ இதில் CN- ஈனி 6 தடவை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 6 தடவை இருந்தால் கிரேக்க மொழியில் ஈனியினுடைய எண்ணிக்கையை ஹெக்ஸான்னு போடணும். ஓகே, என்னென்னு போடணும்? ஹெக்ஸான்னு போடணும். அப்போ சயனிடோ அப்படின்னு போட்டாச்சு. பக்கத்தில் கேசின்னு குறிப்பிடணும். ஹெக்ஸா சயனோ கேசி. ஸோ ஹெக்ஸா சயனிடோ கேசி. ஏன் நாம் கேசி குறிக்கிறோம்னா மைய உலோக அயனியுடன் நேரடியாக கார்பன் பிணைப்பில் இருக்குது. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு மைய உலோகம் Fe எதிரணைவில் இருக்குது. ஸோ அதனால் ஃபெர்ரேட்டுன்னு குறிக்கிறோம். மைய உலோகத்தின் ஆக்சிஜனேற்ற எண். ஸோ எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை விட்டுட்டு இதை மட்டும் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மைய உலோக அயனியினுடைய இதை எக்ஸ்ன்னு குறிக்கணும்.
அடுத்து Cn வந்து 6 டைம் இருக்குது. இது 6 × -1 ஓகே ஈக்குவல் டு -4 ஓகேவா. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 - 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்துடும், 6ல் 4 போச்சுன்னா 2 ஓகேவா. என்னது +2. அப்போ Fe2 ப்ளஸ் Fe மீது உள்ள மின்சுமை +2 ஓகேவா. ஸோ அப்போ பெயர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நேர அயனியை தான் ஃபஸ்ட்டு பெயரிடணும் ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேர அயனியை தான் ஃபஸ்ட்டு பெயரிடணும். அதனால் பொட்டாசியம் அப்படின்னு பெயரிட்டோம். 6 தடவை பாருங்கள் K4FeCN6. ஸோ எளிய நேர அயனி வந்து பொட்டாசியம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஓகேவா. 4 + 4 - -6 2 +. இப்போ பெயரிடுறோம் பொட்டாசியம். ஃபஸ்ட்டு பெயரிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போடணும் பொட்டாசியம் ஓகேவா. ஸோ பொட்டாசியம் போட்டாச்சு. அவங்க போட்டிருக்காங்களா, எஸ். பொட்டாசியம் ஸ்ட்ரைட்டாக எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், கேப் இல்லாமல் எழுதணும். நான் இடம் இல்லாதனால கட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அணைவு எதிர் அயனி. அணைவு எதிர் அயனியில் ஈனியை தான் பெயரிடணும். ஈனியினுடைய எண்ணிக்கையை பெயரிடணும். ஈனி எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஸோ அதனால் ஹெக்ஸா என்னென்ன போடணும், பொட்டாசியம் ஹெக்ஸா. சயனோன்னு போடலாம். இந்த இடத்துல உங்கள் புக்கில் சயனிட்டோன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிட்டோ ஓகேவா. சயனிடோ பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ போட்டாச்சு. ஈனியை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஈனிக்கு அப்புறம் மைய உலோக அயனியை பெயரிடணும். மைய உலோக அயனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்ரேட் இரும்பு. இந்த இடத்துல வந்து எதிர்மின் அணைவில் இருக்கிறனால ஃபெர்ரேட்டுன்னு போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈனி மைய உலோக அயனியுடன் கார்பன் மைய உலோக அயனி ஈனியின் கார்பன் அணுவுடன் ஈதல் சகப்பிணைப்பில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் ஓகேவா. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் ஓகேவா. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட். அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணெய் என்னென்னு போடணும்னா ரோமன் குறியீட்டில் பக்கத்துலேயே குறித்து காமிக்கணும் ஃபெர்ரேட். ஸோ நான் இங்கே இடம் இல்லாதனால கட் பண்ணி எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க. பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 2ன்னு போடுறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்.